தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை. எந்தன் ஜெபவேளை உனை தேடி வந்தேன், தேவா அருள் தாருமே. ஜெபம் நம்மை முழுவதுமாக ஆண்டோடைய பிரசன்னத்திலே கொண்டு போய் சேர்த்து இறைவனுடைய அருளை முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுத்து, நெருக்கடியான வேளையில் இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவன் குரலுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி இறைப்புகழ் பாட வைப்பது, இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, இறைவனுக்கு ஆராதனை துதிகணத்தை ஏறெடுப்பது, நம்முடைய உள்ளத்தின் பெருமூச்சுகளை கொட்டி இறைவனுடைய ஆறுதலை பெறுவது, இதுதான் ஜெபம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம் என்று பல்வேறு நிலைகளிலே ஜெபங்கள் வல்லமை மிகுந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இயேசு தனியாக ஜெபித்தார். அதிகாலையிலே, நள்ளிரவிலே, நாள் முழுவதும், இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகின்றது. கெத்சேமனியிலே ஜெபிக்க செல்லுகின்ற பொழுது தன் சீடர்களை துணைக்கு அழைக்கின்றார். இதோ என் மனம் வேதனை உற்றிருக்கின்றது, எனக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி சீடர்களையும் தன்னோடு சேர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றார். கூடி ஜெபிக்கின்ற பொழுது அது வல்லமை மிகுந்த ஜெபமாக மாறுகின்றது. எனவேதான் மத்தேயு 18 படிக்கின்ற பொழுது 2-3 பேர் எங்கே என் பெயரால் ஒருமுனப்பட்டு ஜெபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இதை அடிப்படையாக கொண்டுதான் தாய் திருச்சபையானது குடும்ப ஜெபமாலையை வலியுறுத்துகின்றது. குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்று அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இறைப்புகழ் பாடி அன்னை மரியை துதித்து மரியின் வழியாக இறைவனை மன்றாட, இறைவன் கரங்கள் தன் குடும்பத்தை அர்ப்பணிக்க அழைப்பை விடுக்கின்றது. இப்படி நாம் கூடி ஜெபிக்கின்ற போது நம் குடும்பம் ஒருபோதும் குலைந்து போகாது. நம் குடும்பத்தை தாக்க வருகின்ற எல்லா விதமான தீயவன் கணைகளையும் நம் ஜெபத்தின் வழியாக வென்றெடுக்க முடியும் என்கிற உன்னதமான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. அதற்கு முன்னுதாரணமாக அமைவதுதான் தொடக்க கால திருச்சபையிலே மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை. இன்னல், எதிர்ப்புக்கள், வேத கலாபனைகள், துன்புறுத்தல்கள், இவை அனைத்தின் மத்தியிலும் இதோ ஆதி திருச்சபையானது ஒருமுகப்பட்டு ஜெபிக்கின்றது. தாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த போராட்டங்களை எதிர்த்து போராட வலிமை வேண்டி ஜெபிக்கின்றது. தங்களுடைய இயலாமையை சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றது. உம்மை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய வலிமை தாரும் என்று சொல்லி ஆதி திருச்சபை கேட்கின்றது. இப்படி அவர்கள் ஒருமுகப்பட்டு கூடி ஜெபித்து துதித்து மகிமைப்படுத்துகிற நேரத்தில், இறை வல்லமையை மன்றாடுகிற நேரத்தில், விசுவாசத்தோடு இறைவனை நோக்கி பார்த்த நேரத்தில் இதோ நிலம் அதிர தூய ஆவியானவர்கள் மீது இறங்கி வர அவர்கள் திடம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய முதல் வாசகத்திலே. ஆம், இதே நிகழ்வுதான் நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கும். குடும்ப ஜெபமாக நாம் கூடி ஜெபித்து ஒருமுகப்பட்டு மன்றாடுகின்ற பொழுது நம்மை சூழ்ந்திருக்கின்ற, நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற மாய வலைகள், தீயனுடைய கணைகள் அனைத்திலும் இருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். ஆண்டவர் வல்லமையின் ஆவி நம் மீது, நம் குடும்பத்தின் மீதும் இறங்கி வரும். அபிஷேகம் முழுமையாக நிரம்பி ததும்பும். ஆண்டோடைய வல்லமை நம் குடும்பத்தை முழுவதுமாக பாதுகாக்கும். இறை வார்த்தை சொல்வதை போல, உன் பக்கம் 1000 விழுந்தாலும், உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எது உன்னை தாக்காது, தீண்டாது என்று சொன்னாரே, அது அப்படியே நிகழும். ஏனெனில் கடவுளை நாம் நம்பி இருக்கின்றோம், கடவுளை நாம் பாதுகாப்பாக கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் இயேசு லூக்கா புத்தகம் 22 சொல்லுகின்ற போல இவ்வாறு சொன்னார். 22:40 சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி மன்றாடினார். இதையே பவுலுடையார் சொல்லுகின்ற பொழுது 5:14 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னார். நம்முடைய எல்லா நிலையிலும் இயேசுவின் பெயரை உச்சரித்து இயேசுவோடு இணைந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது தீயவனோ
தீயவனின் சக்திகளோ தீயவனின் கருவிகளாக செயல்படுகின்ற மனித சக்திகளோ நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அனைத்திலும் வென்றெடுத்த மக்களாய், அனைத்திலும் வெற்றியை பெறுகின்ற ஆற்றலை பெற்ற மக்களாய் நாம் வாழ முடியும். ஆதித்திருச்சபை நமக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. ஆகவே அன்பு சொந்தங்களே, ஜெபிப்போம், ஒருமுகப்பட்டு ஜெபிப்போம், குடும்பமாய் கூடி ஜெபிப்போம், நம் குடும்பத்தை பாதுகாப்போம். ஒன்றாக இணைந்து ஜெபிப்பதன் வழியாக குடும்பத்தை தாக்குகின்ற எல்லா விதமான தீயவனுடைய சாத்தானுடைய அந்தகார சக்திகளையும் அவருடைய கணைகளையும் அவனுடைய மாய வலைகளையும் அறுத்தெறிவோம், தகர்த்தெறிவோம். இயேசுவோடு இணைந்து வெற்றியின் மக்களாய், ஆவின் அபிஷேகத்தை பெற்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே.